ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். இஹச்ச சந்திய நிமித்த சதானி தே, இஹச்ச சந்திய நிமித்த சதானி தே, கடகசீம்னிததோ லகுகம்யதாம், கடகசீம்னிததோ லகுகம்யதாம், இதி ச தத்வச சாவ்ரஜநாயகோ, இதி ச தத்வச சாவ்ரஜநாயகோ, பவதபாய பியாத்ருதமாயயோ, பவதபாய பியாத்ருதமாயயோ, இஹச்ச சந்திய நிமித்த சதானி தே, கடகசீம்னிததோ லகுகம்யதாம், இஹச்ச சந்திய நிமித்த சதானி தே, கடகசீம்னிததோ லகுகம்யதாம், இதி ச தத்வச சாவ்ரஜநாயகோ, பவதபாய பியாத்ருதமாயயோ, இதி ச தத்வச சாவ்ரஜநாயகோ, பவதபாய பியாத்ருதமாயயோ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். இக இவ்விடத்திலும், தே கடக சீம்னீச்ச உங்களுடைய இருப்பிடத்திலும், அனிமித்த சதானி சந்தி எண்ணற்ற துர்நிமித்தங்கள் காணப்படுகின்றன, ததக லகு கம்யதாம் எனவே விரைந்து செல்லுங்கள், இதிச்ச என்றும், தத்வசா அவ்வசுதேவர் கூறியதை கேட்டு, பிரஜநாயக ஆயர்பாடியின் தலைவரான நந்தகோபர், பவத் அபாய பியா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் என்ற அச்சத்துடன், திருத்தம் ஆயயோ வேகமாக தன் இடத்துக்கு திரும்பிச் சென்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். இஹச்ச சந்திய நிமித்த சதானி தே, கடகசீம்னிததோ லகுகம்யதாம், இதி ச தத்வச சாவ்ரஜநாயகோ, பவதபாய பியாத்ருதமாயயோ. வசுதேவர் நந்தகோபர்கிட்ட, இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான தீய சகுனங்கள் தெரிகின்றன, அதனால் நீங்கள் உடனே கோகுலத்துக்கு விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவரோட மனசில் உனக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று பயம். கிருஷ்ணா, அதனால் நந்தகோபரும் உடனே கோகுலத்துக்கு விரைந்து வந்து சேர்ந்தார்.